ஒரு சிறிய புறநகர் பகுதியில் உள்ள வீட்டில் ஹெல்லர் ஒரு மாபெரும் திட்டத்தை நான் வகுத்து வருகிறேன். என் முன் ஏராளமான துண்டுகள் கிடக்கின்றன. நான் அவற்றை மிகுந்த கவனத்துடனும் ஈடுபாட்டுடனும் உற்று நோக்குகிறேன். திடீரென்று என் மனைவி சாரா என் சிந்தனையை கலைத்தாள். அவள் வேலை நிமித்தமாக செல்வதற்கு முன் ஒரு பிரியாவிடை முத்தம் கேட்டாள். புறப்படுவதற்கு முன்னான் தயாரித்த காஃபியை குடிக்க வேண்டும் என்று சாரா வலியுறுத்தினாள். என் மனைவி செல்வதை நான் உண்மையாகவே விரும்பவில்லை. 5 நாட்கள் நாங்கள் திருமணம் செய்து கொண்டதிலிருந்து நாங்கள் பிரிந்திருக்கும் மிக நீண்ட காலம் அதுதான். நாங்கள் ஒருவரையொருவர் ஆழமாக நேசிக்கிறோம், அற்புதமாக வாழ்ந்து வருகிறோம். என் நுணுக்கமான விவரங்களில் கவனம் செலுத்தும் இயல்புக்கு அமெரிக்க அரசாங்கத்தின் உளவு நிறுவனத்தை விட சிறப்பான இடம் எதுவும் இல்லை. அலுவலகத்தில் உண்மையான இசை கலைஞரான பேர் இருக்கிறாரானால் அவர் எப்போதும் என்னிடம் உதவி கேட்கிறார். நான் குறியீட்டு நீக்கம் மற்றும் பகுப்பாய்வு துறையில் வேலை செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் வீட்டு உரிமையாளர் என்று தன்னை அழைத்துக் கொள்பவருடன் நான் தொடர்பு கொள்கிறேன். அவர் எனக்கு முக்கிய தகவல்களை வழங்குகிறார். அன்று காலையில் குடியிருப்பாளர் எனக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு கோப்பினை அனுப்பினார். மேலும் அது தனிப்பட்ட கணினியில் மட்டுமே திறக்கப்பட வேண்டும் என்றும் அலுவலக கணினியில் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். இங்குள்ள மூத்த ஆய்வாளராக நான் கருதப்பட்டாலும் எனக்கென ஒருதலை தளம் உள்ளது. அங்கு மிகச்சிறந்த குறியீடுகளை உடைக்கும் திறன் உள்ளது. ஆனால் அது வெளி உலகிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. கோப்புகளை மறைகுறியாக்கம் செய்த பிறகு அரசாங்கத்தால் கையொப்பமிடப்பட்ட கட்டளைகளை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவை உலகம் முழுவதும் பல இடங்களையும் மக்களையும் தாக்குவதற்கும் பின்னர் அதை பயங்கரவாத தாக்குதல்களாக உருவாக்குவதற்கும் உத்தரவிட்டன. அனைத்து ஆவணங்களும் ஒரே நபரின் கையொப்பத்துடன் இருந்தன, நிறுவனத்தின் தலைவர் மூர். இருப்பினும் நான் அமைதியாக இருக்க முயற்சி செய்தேன். தற்காலிகமாக நான் விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்வேன். ஆனால் அதற்கு பிறகு நான் என் மனைவியை அழைக்க முயன்றேன். ஆனால் அவள் பதில் சொல்லவில்லை. இது மிகவும் விசித்திரமானது, ஏனெனில் நாங்கள் ஒருவருக்கொருவர் தொலைபேசி அழைப்புகளுக்கு எப்போதும் பதிலளிப்போம் என்று உறுதியளித்தோம். மறுநாள் காலையில் என் முதலாளி மூர் என் அலுவலகத்தில் காத்திருந்தார். அவர் உச்ச மாடியிலிருந்து முதல் முறையாக கீழே இறங்கி வந்தது. அது நல்ல அறிகுறி இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். மூர் என்னை நேராக சிஏ இயக்குனர் ஓப்ரையனிடம் அழைத்து சென்றார். எனக்கு பதற்றம் தொற்றிக்கொண்டது. ஆனால் நான் பெற்ற செய்தி அதைவிட ஆயிரக்கணக்கான மடங்கு மோசமானது. நேற்று இரவு என் மனைவி தங்கியிருந்த ஹோட்டலில் ஒரு தாக்குதல் நடந்துள்ளது. துரதிருஷ்டவசமாக அவர் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர். இந்த அதிர்ச்சியூட்டும் செய்தியிலிருந்து நான் இன்னும் மீளவில்லை. கார்லோஸ் என்னை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அப்போது தெரு முழுவதும் செய்தியாளர்கள் தகவல்களை பெற காத்திருந்தனர். எனக்கு அவர்கள் என் துயரை கிழித்து எரிய தயாராக இருக்கும் கழுகுகளைப் போலத்தான். 5 நாள் பயணமானது நான் நேசிப்பவரிடமிருந்து நிரந்தர பிரிவாக மாறிவிட்டது. இருப்பினும் நான் பதிலுக்காக காத்திருப்பவன் அல்ல. மறுநாள் காலையே மூரின் அலுவலகத்தில் நான் இருந்தேன். அவர்களிடம் இருந்த அனைத்தையும் எனக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டேன். வெஸ்ட் அணிந்த கேலப் என்ற ஒரு பணக்கார பையன் ஒரு ஆய்வாளராகவும் இருந்தவர் இந்த பணியை நிபுணர்களிடம் விட்டுவிடச் சொன்னார். இறந்தவர் என் மனைவி என்றும் நான் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது என்றும் நான் உரிமை கூறினேன். அந்த கிண்டலால் எனக்கு சில நாட்கள் விடுமுறை கிடைத்தது. மூர் என்னை கணினிகளிலிருந்து விலக்கி வைக்க விரும்பினாரானால் ஏதோ ஒன்று எனக்கு அது அவ்வளவு எளிதானதல்ல என்று கூறியது. சில நாட்களுக்கு பிறகு சாராவின் உடல் கொண்டுவரப்பட்டது. தாக்குதலில் 2 பேர் மட்டுமே கொல்லப்பட்டனர். மேலும் சம்பவத்தின் சூழ்நிலைகள் எனக்கு மிகவும் சந்தேகத்திற்குரியதாக தோன்றியது. மனைவியின் உடைமைகளிலிருந்து சாரா எனக்கு திரும்ப வரும்போது கொடுக்க நினைத்த ஒரு புதுப்பெட்டியை கண்டுபிடித்தேன். என் கண்ணீர் முழுவதும் வற்றிப்போன பிறகு நான் மீண்டும் அலுவலகத்திற்கு சென்று வேலையில் மூழ்கினேன். குத்தகைதாரர் வழங்கிய கோப்புகளில் என்ன நடந்தது என்பதற்கான தடயங்களையோ அல்லது குறிப்புகளையோ நான் கண்டறிய முடியும் என்று ஏதோ ஒன்று என்னை தூண்டியது. சில மணி நேரங்களில் நான் தாக்குதல் முழுவதையும் பகுப்பாய்வு செய்தேன். அது ஒரு தாக்குதல் அல்ல, மாறாக கும்பல்கள் ஒருவரை கையாள விரும்பிய போது அது ஒரு தோல்வியுற்ற கொள்ளை முயற்சியாகும். குரல் அங்கீகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை காப்பாற்ற முயன்றதால் மட்டுமே சாரா இதில் சிக்கிக் கொண்டாள். நான் குற்றவாளியின் அடையாளத்தை கண்டறிந்துள்ளேன். அது ரஷ்ய மற்றும் தென் அமெரிக்கர்களின் ஒரு பிரிவினரால் செய்யப்பட்டது. இருப்பினும் எனது மனைவியை நடுரோட்டில் சுட்டுக் கொன்ற இறுதி நபரின் அடையாளம் தெரியவில்லை. இருந்தபோதிலும் என் மனைவியை கொன்றவனை கண்டுபிடிப்பதை விட என்னை எதுவும் தூண்ட முடியாது. அனைத்து கேமராக்களின் கண்ணோட்டத்தை பயன்படுத்தி பொருளின் முகத்தை பற்றிய போதுமான தகவல்களை சேகரித்து தெருவின் துல்லியமான 3D நகலை நான் உருவாக்கியுள்ளேன். அவரது பெயர் ஓட்ஸ். அவர் பல நாடுகளால் தேடப்படும் ஒரு கூலிப்படை வீரர். மேலும் அவருக்கு லண்டனில் ஒரு உறவினர் இருக்கிறார். குறிப்பாக அவர் தினமும் காலையில் செல்லும் ஒரு கஃபேவில். ஒரே இரவில் கேல ஒரு வாரத்தில் செய்ய முடியாததை நான் செய்து முடித்தேன். ஓட்ஸின் உறவினரான கிரெட்சன் தான் இப்போது எனது மிக முக்கியமான தடயம். அவரை பிடிக்க வேண்டுமென்றால் நாம் விரைவாக செயல்பட வேண்டும். இருப்பினும் அதை செய்வதற்கு பதிலாக நான் உளவியல் சிகிச்சைக்காக வெளியேற்றப்பட்டேன். வேலைக்கு செல்ல எனக்கு அனுமதி கிடைத்ததும் குத்தகைதாரர் அனுப்பிய அனைத்து ஆவணங்களையும் அச்சிட்டு மூருடன் நேரடியாக மோத சென்றேன். மூரையும் காலேபையும் சிறையில் அடைக்க என்னிடம் போதுமான ஆதாரங்கள் இருந்தன. அந்த ஒப்பந்தம் மிகவும் எளிமையானது. என் மனைவியை கொன்றவர்களை நானே கொல்ல வேண்டும், இல்லையெனில் அனைவரும் ஒன்றாக கிடக்கையில் புதைக்கப்படுவார்கள். நான் உறுதியாக அறிவித்த பிறகு என்னால் நிற்க முடியவில்லையானால் நான் ஒரு முறை தொடங்கினால் அதை முடிக்க வேண்டும், திரும்பி செல்ல முடியாது.
மறுநாள் காலை நான் விரும்பியதை பெற்றேன். மூர் அவசர கால பயிற்சிக்கு ஒப்புதல் அளித்தார். அதை மோர்பியஸ் இல்லை, இங்கு அவர் ஹெண்டர்சன் என்று அழைக்க விரும்புகிறார், அவர் நடத்தினார். நான் கொலை செய்ய கற்றுக்கொண்டிருக்கும் போது கேலப் தனது பணியை தொடங்கிய அலுவலகத்தில் என் ஒவ்வொரு அசைவையும் மறுபரிசீலனை செய்ய ஒரு குழுவை அணிதிரட்டினார். அவற்றை அழிக்க நான் காப்பு பிரதிகளை எங்கே மறைத்தேன் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பினர். ஆனால் தேடியும் எதுவும் கிடைக்கவில்லை. மூர் பொறுமை இழந்து என்னை அகற்றும்படி ஹெண்டர்சனுக்கு உத்தரவிட்டார். ஆனால் அவர் என் அறைக்கு வந்தபோது நான் ஏற்கனவே மறைந்துவிட்டேன். மறுநாள் காலை நான் லண்டனில் இருந்தேன். என் மனைவி இறந்த இடத்திற்கு சென்றேன். நேரத்தை வீணடிக்காமல் கிறிஸ்டன் தினமும் செல்லும் காஃபி ஷாப்பிற்கு அருகில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்தேன். அவள்தான் ஹார்ட்ஸுக்கான முக்கிய சுட்டியாக இருக்கிறாள் என்பதில் எனக்கு உறுதியாக இருக்கிறது. அவள் அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியேறிய மறுகணமே நான் கதவுக்குச் சென்று யூடியூபில் ஒரு லாக் பிக்கிங் டியூட்டோரியலை கண்டுபிடித்தேன். குடியிருப்பிற்குள் நுழைந்ததும் ஹார்ட்ஸை கண்டுபிடிப்பதற்கு ஏதேனும் துப்புகள் அல்லது ஏதாவது ஒன்றை தேடினேன். ஒரு இழுப்பறையில் நான் ஒரு துப்பாக்கியை கண்டேன். அதை நான் எடுத்தேனானால் கிறிஸ்டன் திரும்பி வருவதற்கான சமிஞ்ஞையை பெற்று அவளுக்கு பதுங்கியிருக்க தயாரானேன். இருப்பினும் சுடும் தருணம் வந்தபோது நான் அதை செய்ய தைரியம் போதவில்லை. எனவே நான் தப்பித்துவிட்டேன். நான் குடியிருப்பில் எடுத்த புகைப்படங்களில் ஒரு கிளினிக்கின் பெயரை கண்டுபிடித்தேன். அதன் இணையதளத்திற்கு சென்றபோது ஹார்ட்ஸின் குழுவில் உள்ள ஒருவரை கண்டேன். ஒரு எளிய குறியீட்டின் மூலம் நான் கிளினிக்கின் அனைத்து கணினிகளையும் அணைத்துவிட்டேன். அதன் பிறகு நான் மாறுவேடமிட்டு உள்ளே நுழைந்து கிரெட்சனை ஒரு கேமராவிற்கு முன்பாக வரவழைத்தேன். மகரந்த ஒவ்வாமை கொண்ட கிரெட்சன் வென்டிலேஷன் வழியாக மகரந்த துகள்கள் பெருமளவில் வருவதை கண்டாள். அந்த பெண் சில நிமிடங்களில் இறந்து விடுவார். அவர் கேள்விகளுக்கு விரைவாக பதிலளிக்கவில்லை என்றார். கிரெட்சன் மூச்சு திணற ஆரம்பித்ததும் நான் பலவீனமானவள், அவளை எதிர்க்க முடியவில்லை. கிரெட்சன் கிளினிக்கிலிருந்து தப்பித்து தெருவில் ஓடிவிட்டாள். நான் அவளுடைய தொலைபேசியை பறித்து ஓட முடிந்தது. ஆனால் இப்போது சம்பவத்தை பார்த்த அனைவரின் தொலைபேசியிலும் என் முகம் நேரலையில் ஒளிபரப்பப்படுகிறது. கிரெட்சனின் தொலைபேசியிலிருந்து அனைத்து தகவல்களையும் மறைகுறியீடு செய்த பிறகு நான் மார்சேல்ஸிற்கு சென்றேன். ஆனால் ஹெண்டர்சனை கண்டேன். அவர் நட்பு பாராட்டவில்லை. ஹெண்டர்சன் என்னை கொல்ல உத்தரவிட்டிருந்தார். அவர் அதை செயல்படுத்தவும் சென்றார். ஆனால் நானும் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன். இதில் குழப்பத்தை ஏற்படுத்த வெடிமருந்துகளை உருவாக்குவதும் அடங்கும். ஹெண்டர்சன் என்னை கண்டுபிடிப்பதை தடுக்கும் அளவுக்கு வெடிப்பு போதுமானதாக இருந்தது. அதனால் தற்போதைக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். வாடகைதாரரின் உதவியுடன் நான் துருக்கிக்கு வந்தேன். திட்டமிட்டபடி இங்கு ஒரு தொடர்பு நபரை சந்திப்பேன். அவர் எனக்கு முக்கியமான ஒன்றை கொடுப்பார். இறுதியாக நான் வீட்டு உரிமையாளரை சந்தித்தேன். அவர் என்னைப் போலவே அசாதாரணமான கோப்பு மறைகுறியாக்கப்பட்ட திறமை கொண்ட ஒரு பெண் என்று தெரியவந்தது. ஒன்றாக நாங்கள் சாராவுக்கு நீதியை நிலைநாட்ட ஒரு வாய்ப்பை பெறலாமானால் முதலில் நாங்கள் ஹார்ட்ஸின் குழுவை ஒரு வேலையில் அமர்த்த விரும்பும் வாடிக்கையாளர்களாக நடிக்க வேண்டும். அமெரிக்காவிற்கு திரும்பி ஓப்ரையன் என் வழக்கு பற்றி மூருடன் பேசுகிறார். அவர் அவளிடம் என்னிடம் ஸ்திரத்தன்மை இல்லை என்றும் என்னை காலவரையற்ற விடுமுறையில் அனுப்பியதாகவும் கூறினார். ஓப்ரையன் மூருக்கு அச்சுறுத்தல் விடுத்தார். அவர் குரூரமான விஷயங்களை விரும்புவார் என்பது எல்லோருக்கும் தெரியும். மேலும் அதை அவர் முடிக்க விரும்பினார். அவர் அவருடன் வெளிப்படையான பாதையில் நடக்க மறுத்துவிட்டால் அவரது முடிவு சிறைச்சாலையாக இருக்கும். அவள் உணவகத்தை விட்டு வெளியேறியவுடன் அவளுடைய உதவியாளர் ஹெண்டர்சன் என்னை துரத்துவதை அவளுக்கு காட்டிய படங்களை காட்டினார். மேலும் அவர் மூரின் உத்தரவின் பேரில் செயல்பட்டதாக கூறினார். எனவே அவள் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்து அவள் நம்பிய ஒருவரை அனுப்பினாள். ஒரு உயர்மட்ட குழுவை தேடும் வாடிக்கையாளராக நடிக்க தயாராகி நான் ஸ்பெயினுக்கு திரும்பினேன். அங்கு நான் மிஷ்காவின் நிலையை அடையாளம் கண்டேன். அவர் பலவீனமான கண்ணியாக தோன்றினார். அவர் எதையாவது வெளிப்படுத்தக்கூடும். என் அணியினர் ஹெண்டர்சன் ஹோட்டலுக்கு வந்துவிட்டதாக எச்சரித்த போதிலும் நான் என் திட்டத்துடன் தொடர முடிவு செய்தேன். மிஷ்கா குளத்தில் நீந்திக் கொண்டிருக்கும் போது அவரை அணுகினேன். அதிக நேரம் இல்லாததால் நான் அவனிடம் ஒரு கேள்வியை மட்டும் கேட்டேன். ஹோட்ஸ் எங்கே, அல்லது நீ சாவாயா? என் கணிப்பு போலவே மிஷ்கா என்னை போ என்று சொன்னான். அது அவன் விரைவில் வருத்தப்படும் ஒரு தீவிரமான தவறு. கேட்குடியிருப்பாளர் உண்மையான பெயர் சேவை பகுதியின் கேமராவை பார்வையிட்ட அடித்தளத்திற்கு வழிகாட்டினாரானால் சிலர் என்னை பின்தொடர்ந்தனர். அவர்களில் ஹெண்டர்சனும் ஒருவர். ஹெண்டர்சன் என்னை பிடித்தபோது மற்றொருவர் என்னை பாதுகாக்க தோன்றினார். ஓப்ரையன் அனுப்பியவர் அவர்தான். இப்போது அவர்கள் ஒரு உயிர்காக்கும் போரின் நடுவில் இருக்கிறார்கள். ஹெண்டர்சன் இந்த நபரை கொன்றதை நான் கண்டேனானால் அவரும் காயமடைந்திருந்தார். அவருக்கு இரக்கம் காட்டியுதவ முயன்றேனானால் மூரின் ஆட்கள் நெருங்கி வருவதால் ஓடும்படி கேட் எனக்கு உத்தரவிட்டார். கெலப்பின் குழு எங்கள் மறைவிடத்தை கண்டுபிடித்து எங்களை அழிக்க படைகளை அனுப்பியது. ஹோட்டலில் இருந்து நாங்கள் தப்பித்த போதிலும் கேட்டுக்கு ஒரு ரகசிய வழி இருந்தது. மேலும் நாங்கள் வீடுகளின் அடிப்பகுதியில் வழியாகவும் குறுகிய சந்துகள் வழியாகவும் தப்பித்தோம். வீட்டை அடைந்தபோது கேட்டின் தடயங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் ஒரு படகு எங்களை கண்டறிந்து துப்பாக்கி சூடு நடத்தியது. காஜ் கண்ணாடியில் ரத்தம் படிந்திருந்ததால் கேட் காயமடைந்திருப்பதை நான் அறிந்தேன். நான் உடனடியாக காரை ஓட்டினேன். நான் முழு வேகத்தில் ஓட்டிமுக அவர்களை விட்டு விலகினேன். ஆனால் கேட் கடுமையான காயங்களால் உயிர் பிழைக்க முடியவில்லை. நான் அவளை காரில் விட்டுவிட்டு ஓடினேன். என் மனைவியையும் ஒரு நீண்டகால நண்பரையும் நான் கொன்றுவிட்டதை கண்ட பிறகு நான் வேட்டைக்கார பயன்முறைக்கு மாறி கூட்டத்தில் இன்னொரு உறுப்பினரை கண்டுபிடித்தேன். சில போலி ஏவுகணைகளை வைத்து அவனை ஒரு பொறியில் சிக்க வைத்தேன். அவன் நிலவரை மூடியிலிருந்து கையை எடுத்தால் ஹோட்ஸின் இருப்பிடத்தை அவன் வெளிப்படுத்தாவிட்டால் அவன் 100 துண்டுகளாக வெடித்து சிதறிவிடுவான்.
அவன் எல்லாவற்றையும் ஒத்துக்கொண்டாலும் அவன் ஒரு குற்றவாளி. அவன் உயிருடன் இருக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஹோட்ஸ் மிகவும் கவனமானவர். அவரது தளம் ஒரு சிறிய மீன்பிடி தீவில் அமைந்துள்ளது. அதை படகு மூலம் மட்டுமே அணுக முடியும். மேலும் அவர் கிட்டத்தட்ட அனைத்து வழிகளையும் கட்டுப்படுத்துகிறார். இறந்தவரின் தொலைபேசியை பயன்படுத்தி அவரது கூட்டாளிகள் ஒரு சரக்கை நேரடியாக ஹோட்ஸுக்கு கொண்டு செல்வதை கண்டறிந்தேன். இப்போது நான் மறைவாக செயல்பட வேண்டும். மேலும் அவரை கண்டுபிடிக்க வாய்ப்பு உள்ளது. ஒரே பிரச்சனை என்னவென்றால் நான் இப்போது பியரை எதிர்கொண்டேன். அவர் ஒரு ரகசிய வேலையை செய்து வருகிறார். மேலும் நான் சமீபத்தில் செய்ததை அவர் அறிவார். பியர் என்னை இதை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லச் சொன்னாரானால் என்னால் இனி அப்படி செய்ய முடியாது. அந்த வீடு எனக்கு சொந்தமில்லை. சாராவும் அங்கே இல்லை. கடைசியில் பியர் என்னை போகவிட்டார். அவர் நினைவாற்றல் இழந்ததாக நடிக்கலாம். ஆனால் நான் சென்ற உடனேயே யாரோ ஒருவர் என் பின்னால் தாக்கினார். நான் கண்விழித்த போது நான் பெருங்கடலுக்கு நடுவில் ஒரு படகில் இருந்தேன். அங்கே ஹார்ட்ஸ் காத்திருந்தார். அங்கே ஹார்ட்ஸ் எப்போதும் மூருக்கு வேலை செய்தார் என்பதை நான் அறிந்தேன். அவர்கள் பல வருடங்களாக கூட்டாளிகளாக இருந்தனர். மேலும் அவன் அந்த அமைப்புக்காக அசுத்தமான வேலைகளை செய்தான். ஹார்ட்ஸ் எனக்கு இவை அனைத்தையும் சொன்னான். ஏனென்றால் நான் இந்த கப்பலை விட்டு உயிர் பிழைக்க மாட்டேன் என்று அவன் உறுதியாக நம்பினான். மேலும் அவன் தனது வெற்றியில் உறுதியாக இருந்தான். ஹோட்ஸை நான் பார்த்தபோது நான் ஒரு கொலையாளி இல்லை என்று அவனுக்கு தெரியும். அவனை கொல்ல ஆயுதங்களுடன் ஒரு துப்பாக்கியை கூட அவன் எனக்கு கொடுத்தானால் அந்த வாய்ப்பில் நான் செயலற்று போனேன். இறுதியாக ஹோட்ஸின் கண்களில் பயத்தை காணும் ஒரு கணம் எனக்கு தேவைப்பட்டது. பின்னர் துப்பாக்கியை கீழே வைத்தேன். ஆனால் அந்த நேரத்தில் கப்பல் பழுதடைய தொடங்கியது. அவர்கள் கட்டுப்பாட்டை இழந்தனர். ஹோட்ஸ் ஒரு விளக்கத்தை கேட்டபோது நாங்கள் கப்பலை ஹேக் செய்துவிட்டதாகவும் அவர்கள் இனி சர்வதேச நீரில் இல்லை என்றும் நான் திட்டமிட்ட ஒரு பதுங்கியிருப்பில் இருப்பதாகவும் நான் அவனிடம் சொன்னேன். இன்டர்போல் கப்பலில் ஏறி ஹோட்ஸ் மற்றும் அவனது கூட்டாளிகள் அனைவரையும் கைது செய்தது. அமெரிக்கா திரும்பியதும் ஓபிரைன் மூர் மற்றும் அவனது கூட்டாளிகள் அனைவரின் ஊழலை காட்டும் கோப்புகளை பெற்றார். இதில் கேலப் என்பவனும் இருந்தான். அவன் சிறைச்சாலை அவனது புதிய யதார்த்தமாக மாறும் வரை மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தான். எனக்கு கூஹெண்டர்சன் சலவை தொழிலாளிக்கு ஆள் அனுப்பியதற்காக எனக்கு நன்றி தெரிவித்தார். நான் அவருடைய உயிரை காப்பாற்றிவிட்டேன். இப்போது அவர் விரும்பினால் எனக்கு சில புதிய தந்திரங்களை கற்றுக் கொடுக்க முடியும். நான் கதையின் தொடக்கத்தில் தொடங்கிய திட்டத்தை முடிக்கும் காட்சியுடன் படம் முடிவடைகிறது. அது என் மனைவியிடமிருந்து எனக்கு கிடைத்த பரிசு. என் திறமையின் மீது எப்போதும் நம்பிக்கை வைத்திருந்தவர் நான். முதலிலிருந்து நானே உருவாக்கிய ஒரு சிறிய விமானம். என் கதை இத்துடன் முடிவடைகிறது. சேனலை பதிவு செய்து அறிவிப்புகளை இயக்க மறக்காதீர்கள். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.